ಫುಲ್ ಮೂನ್ ಸೇಲ್ ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆಯಿಂದ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆವರೆಗೆ ಆಗಸ್ಟ್ 28 ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಮಾತ್ರ. ಚಾಮರಾಜನಗರದಲ್ಲಿ ಎನ್ಕೌಂಟರ್ ಕೇಸ್ಗೆ ತಿರುವು ಸಿಕ್ಕಿದೆ. ಶೂಟೌಟ್ ಪ್ರಕರಣದಲ್ಲಿ ಸ್ಫೋಟಕ ಮಾಹಿತಿ ಬಹಿರಂಗ. ಕೋಮು ಗಲಭೆಯನ್ನ ಎಬ್ಬಿಸಲು ದೊಡ್ಡ ಷಡ್ಯಂತ್ರವನ್ನ ರೂಪಿಸಿದ್ರ ಅನ್ನೋ ಅನುಮಾನ. ನಕ್ಸಲ್ ಪ್ರೇರಿತ ಟೈಗರ್ ಆಫ್ ಜಸ್ಟಿಸ್ ಸಂಘಟನೆ ಸಂಚಲನ ರೂಪಿಸಿದ್ದ. ಸಂಘಟನೆಯ ಅಧ್ಯಕ್ಷ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ ಎನ್ನಲಾದಂತಹ ಆಡಿಯೋ ವೈರಲ್ ಆಗಿದೆ. தொடர்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னூருக்கு போவாங்க 4 நாள். அன்னைக்கு இருந்து நீங்க ஒற்றுமையா இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தைரியமா நம்ம ஆளுங்களை தொட்டிருக்க மாட்டாங்க. தொடர்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னூருக்கு போவாங்க 4 நாள் கத்துவாங்க. யாராவது அவங்க ஆளுங்க வந்து சமாதானம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிடுவாங்க. இவர் 4 பேரை சுட்டு போட்டா இவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். தமிழர்களை தொட்டால் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக தமிழர்களுமே இவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருந்தா நம்ம தமிழர்களை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இது எல்லாமே நீங்க மறந்துட்டீங்க. அன்னைக்கு இருந்து நீங்க ஒற்றுமையா இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு தைரியமா நம்ம ஆளுங்களை தொட்டிருக்க மாட்டாங்க. 1956 கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் ஆக்ட். இது நான் மறுபடியும் தனியாகவும் ஒரு ஆடியோ போடுறேன், கேளுங்க. இந்த ஆர்டர் காட்டு பிரகாரம் ತಮಿಳಗರ ಕೊಲೆಯಾಗಿದೆ, ತೀರಾ ಅನ್ಯಾಯವಾಗಿದೆ. ವೈರಲ್ ಆಗಿರುವಂತಹ ಆಡಿಯೋದಲ್ಲಿ ಶಾಕಿಂಗ್ ಮಾಹಿತಿ. ತಮಿಳುನಾಡಿನಿಂದ ವಲಸೆ ಬಂದ ನಮಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಕಾಂಗ್ರೆಸ್, ಜೆಡಿಎಸ್, ಬಿಜೆಪಿ ಪಕ್ಷಗಳ ಹಿಂದೆ ಹೋಗಬೇಡಿ. ನಮ್ಮ 65,000 ಮತಗಳಿವೆ, ನಮ್ಮದೇ ಸಂಘಟನೆ ಬೇಕು. ಒಬ್ಬ ತಮಿಳಿಗನ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಒಂದು ಮತವನ್ನು ಹಾಕಬಾರದು ಅಂತ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. இது நான் மறுபடியும் தனியாகவும் ஒரு ஆடியோ போடுறேன், கேளுங்க. இந்த ஆர்டர் காட்டு பிரகாரம் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம எல்லைகளை கர்நாடகாவுக்கு சேர்த்தும் போது கர்நாடகா கவர்மெண்ட் சொல்றாங்க, ஒரு மொழி தாய்மொழி தமிழ் படிக்கவும். இந்த தமிழர்களை நாங்கள் எப்போதும் இவர்கள் தமிழர்கள் என்று எடுத்து பார்க்காம அதிகாரத்திலும் ஆட்சியிலும் சம உரிமை கொடுப்போன்றது ஒரு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் ஆக்ட் பிரகாரம் நமக்கான ஒரு செப்பரேட் ஒரு கமிஷன் விதான சௌதாவில் இருக்குது. எத்தனை பேர் தமிழர்களுக்கு இது தெரியும்? எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் லாயர்ஸ் இருக்கீங்க, அட்வொகேட்ஸ் இருக்கும், ஆர்மி பீப்புள் இருக்கும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஆர்டிஓ, மெடிக்கல், டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாமே இருக்கிறது. மோஸ்ட் எஜுகேட்டட் பீப்புள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கம்யூனிட்டி தான். ஆனால் எத்தனை பேர் இதை எடுத்து பேசுகிறீங்க? ஏன்னா பயம். சில பேர் சுயலாகும், நான் என் மொழிக்காகவும் இதுக்காகவும் நிறுத்தினா என்னை அங்கே இது மாதிரி பண்ணுவாங்க, எங்களை இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒற்றுமை இல்லை. ஒருத்தன் வந்து 10 பேர் காங்கிரஸ் போட்டு போடுவான், 10 பேர் ஜேடிஎஸ்ன்னுவான், 10 பேர் இன்னொருத்தன் போய் பிஜேபின்னுவான். தமிழ் இனமாக சேர்ந்து என் இனத்தை தொட்டினா நாங்கள் அத்தனை ஓட்டுமே உனக்கு உழுவாது. என் இனத்துக்கு எவன் நல்லது சரியும் அவனுக்கு போடுறோன்ற அந்த ஒற்றுமை நாம் கொண்டு வரல. இது வந்து எதுவுமே போதிக்கல. இப்போ ஈவன் எல்லா சர்ச்சிலையுமே நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும், நாம் எல்லாம் ஒரே கட்சி சார்ந்து போகணும் அப்படின்னு இருந்தால் இன்னைக்கு ஒரு தலைவர் நமக்கு உருவாகியிருப்பார். அதே நம்ம இடத்தில் இந்த 45,000 ஓட்டு இல்லை 65,000 ஓட்டு, மொத்த தமிழர்களது 65,000 ஓட்டு மொத்தமாக போயிடும் இவங்களை தொட்டான பயம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு சிஎம்லேருந்து அரண்ய ஃபாரஸ்ட் மினிஸ்டர்லேருந்து அத்தனை பேரும் நீங்கள் அன்னூரில் போராட்டம் பண்ணும்போது இறங்கி நிச்சிருப்பாங்க. இது உண்மை. இது வந்து நீங்கள் பொய்யா சொல்லலாம், இல்லை என் மேலே இது வந்து இது பொய் அப்படின்றவங்க இதில் இருக்கிறவங்களே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு, என் பேர் திவ்யானந்த், ஒட்டர்தொட்டி, மாட்டல்லி, டிஃபாமேஷன் போட சொல்லுங்களேன் பார்க்கலாம். இதே கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட், இதே கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இவன் மொழி கலவரத்தை தூண்டுகிறான், மக்களை மொழியால் பிரிக்கிறான், இல்லை ஜாதியால் பிரிக்கிறான்ற ஒரு ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தால் அவனுக்கு போட சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவனுங்க சைன் பண்ணி கொடுத்த அதே டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, நான் எவிடன்ஸாக போட்டு இதே முன்னாடி வந்து நிற்பேன். நான் தைரியமாக பேசுகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இவனுங்க பண்ணியிருக்கிறானுங்க, இவங்க எழுதி கொடுத்துருக்குறானுங்க, உங்களுக்கும் நான் போடுறேன்.